நம்ம இந்தியால இருந்து கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து சவுதி அரேபியால போய் வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்த காப்பாத்தணும்னு நெனச்சு அங்க போறாரு. ஆனா அங்க போன அப்புறமா அவர் அந்த மிடில் ஆஃப் தி டெசர்ட்ல ஒரு ஸ்லேவ் மாரி அவர ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தான் குடும்பத்துக்காக இப்படி ஒரு ஊருக்கு குடிபெயர்ந்து வர அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வர காரணம் என்ன? இதெல்லாம் சொல்ற படம் தான் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். அண்ட் ஹாய் ஹலோ வெல்கம் டு சினி வித் நிவி. அண்ட் இந்த படத்துல முக்கியமான காஸ்டிங்ல நம்மளோட பிருத்திவிராஜ் அண்ட் அமலா பால் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதுல பிருத்திவிராஜ் வந்து நஜீப் முகமது அப்படிங்கிற அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்கன்னா, பென்யாமின் அப்படிங்கிறவரோட ஒரு நாவலான ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற அந்த கதைய தான் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்கலாம். இதுல நம்ம ஹீரோ வந்து நஜீப் அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்து சைனு, அதாவது அமலா பால். இவங்க 2 பேருமே அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் நல்லா பெருசா யோசிச்சு, அதுக்காக தான் இவர் வந்து அந்த வெளிநாட்ல போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி அங்க போவாரு. ஆக்சுவலா அவர் அங்க போய் இறங்குனதுமே சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் அவர வந்து அந்த ஆட்டு பண்ணைக்கு அவர கூட்டிட்டு போகும். ஆனா அங்க போன அப்புறமா ஒரு சில அடிமைத்தனமான விஷயங்களால ரொம்பவே அவரு ஏமாத்தப்படுறாரு. எஸ்பெஷலி அங்க இருக்கிற அந்த லாங்குவேஜ் பேரியர் அவருக்கு ஒரு பெரிய சவாலாவே இருந்தது. என்னடா இப்படி போய் அடிமையா மாட்டிக்கிட்டோமே! இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் நெறைய முயற்சிகள் எடுத்து அங்கருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. ஸோ இத நோக்கி தான் அடுத்த கட்ட கதை நகருது. அதேபோல எஸ்பெஷலி இந்த படத்துல முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நஜீப் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட அந்த தனிமையான உலகத்துல டைரக்டர் நம்மளையும் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போற அந்த விதம் வந்து ரொம்பவே அழகா அமைஞ்சிருக்கு. அதேபோல இந்த படத்துல நம்ம பிருத்திவிராஜோட கேரக்டர், அதாவது அவரு பாஸ்ட்ல அவரோட அந்த லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், இப்ப பிரசன்ட்ல அவரோட லைஃப் இந்த நம்பிக்கையற்று எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த எடிட்டர் காமிச்சிருக்க விதம் ரொம்பவே பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அதேபோல இந்த படத்துல கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நசீப் முகமது அப்படிங்கிற அந்த கேரக்டர நோக்கியே படம் ஃபுல்லா நகரும். அதனால இதுல மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா இந்த மனுஷன் இவ்ளோ கஷ்டப்படுறாரு. அடிப்படை தேவையான தண்ணி கூட இவருக்கு மறுக்கப்படுதேன்னுலாம் நமக்கு யோசிக்க தோணுது. அதேபோல படத்தோட செகண்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிஜமாவே அல்டிமேட்ங்க. அந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அட் லாஸ்ட் பிருத்திவிராஜ் ஓன்ட் அண்ட் கில் த ஃபிலிம். கண்டிப்பா நீங்க இந்த படத்த மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. அண்ட் படத்துல முக்கியமா அங்கங்க அரேப் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு புரியாது. இருந்தாலும் அதுதான் படத்தோட எதார்த்தத்த எடுத்துட்டு போகுது. அண்ட் நான் இந்த படத்த பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க.